அப்புறம் இன்னொரு கதை கன்டினியூவா நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல இதே மாரி வந்து 2 கழுதையும், குதிரையும் வாழ்ந்துட்டு இருந்தது. அதே மாரி ஒரு வண்ணார் வந்து துணி துவைப்பர் வந்து அந்த கழுதையும், குதிரையும் வளர்த்துட்டு இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஆனா, இந்த குதிரை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தன்னோட வால் இருக்குல்ல, அத வந்து நல்லா பியூட்டியா மெயின்டெயின் பண்றது. அப்புறம் கண்ணுக்கு மை இடுறது, அந்த மாரியே அது வந்து தன்னோட பியூட்டிய மட்டுமே மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கும். அழக மட்டுமே மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கும். ரொம்ப பெருமையா நெனச்சுக்கும். ஆனா கழுதைய பார்த்து, "ச்சீ! ச்சீ! நீலாம் ரொம்ப அசிங்கமா இருக்க" அப்படிங்கிற மாரி ரொம்ப சாதாரணமா பார்க்கும். அப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்க, 2 பேருக்குள்ளயுமே ஆனா இந்த கழுதை இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமா பொதி சுமக்கும். ரொம்ப கஷ்டப்படும். தன்னோட இவர் இருக்காருல்ல, தன்னோட ஓனர் இருக்காருல்ல, வளர்க்குறவரு, அவருக்கெல்லாம் ரொம்ப உண்மையா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படும். அது வந்து உழைப்ப மட்டுமே நம்பி இருக்கும். ஆனா, அந்த குதிரை இருக்கு பாருங்க, அது நல்லா ஏமாத்தும். இதுக்கு குடுக்குற சாப்பாடுலாம் வாங்கி அது சாப்ட்ரும். இதுக்கு என்ன குடுத்தாலும் அது வாங்கி சாப்ட்ரும். ஆனா, இந்த முதலாளிக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ரெகுலராவே கேட்டுட்டு இருக்கும். இந்த மாரி வந்து எனக்கு வந்து "நீ வந்து ஒரு உதவியுமே பண்ண மாட்டேங்கிறியே குதிரை. இதுமாரி நீ உன்ன மட்டும் நல்லா பார்த்துக்கிறியே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுட்டே இருக்கும். ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கும். அப்ப வந்து இந்த அ கழுத வந்து கேட்க கேட்க அந்த குதிரை கண்டுக்கவே கண்டுக்காது. ஜாலியா இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, தன்னோட முதலாளி வந்து நெறைய சுமைகள வந்து கழுத முதுகுல ஏத்திட்டாரு. ஏத்தினோனே அந்த கழுதையால சுமக்கவே முடியல. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, துணி துவைப்பவர்கள்லாம் வந்து கழுத மூலியமா தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ஒத்தாசையா இருக்கும். ஹெல்ப்பா இருக்கும். நல்ல ஹெல்ப்பா இருக்கும். அப்படி இருக்கிற சொல்ல வந்து இந்த மாரி கேட்டு 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 பார்த்தது. ஆனா, அந்த குதிரை வந்து ஹெல்ப்பே பண்ணாது. அப்படியே ஆணவமா வந்துட்டுருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு என்னாச்சு, கழுதைக்கு ரொம்ப சோர்வாகி கீழ விழுந்துருச்சு. அத பார்த்த முதலாளி வந்து அப்ப கூட கேட்டுச்சு. எனக்கு வந்து இது மாரி வந்து நீ ஹெல்ப் பண்ணீன்னா ரொம்ப உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. கடைசி முடிவும் பண்ணவே இல்ல. மயக்கம் வந்த கழுதை என்ன பண்ணித்து, தண்ணி கூட இல்லாம கீழ விழுந்துருச்சு. இத பார்த்த முதலாளி வந்து, ஆஹா! நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமே! அதனால வந்து நமக்கு வேலை ஆகணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, குதிரை இருக்கு பார்த்தீங்களா, அது முதுகுல வந்து இந்த கழுத முதுகுல இருந்த சுமைய வந்து இறக்கி வச்சாரு. இறக்கி வச்சோனே, ஐய்யயோ! நம்மளோட தொழிலுக்கு உதவியா இருக்கிற நம்மளோட கழுதைய விட்டுட்டு போக்கூடாதேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணாருன்னா, கழுதையும் தூக்கி அந்த குதிரை முதுகுல வச்சாரு. இந்த குதிரை வந்து கழுதையும் சுமந்துக்கிட்டு, அதோட துணிமணியும் சுமந்துக்கிட்டு, மூட்டைகளையும் ரொம்ப முடியாம போச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, நம்மளோட வேலைய நம்ம பார்க்கணும். மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து வேலை பார்த்தோம் அப்டின்னா, நம்ம 2 பேருமே நம்ம யாரையும் ஏமாத்தி பிழைக்கக்கூடாது. ஏமாத்தி பிழைச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து சுமைகள் அதிகமா போயிடும். ஒரே தடவையா சுமக்கிற மாரி ஆயிடும். அதேமாரி அப்பாவி கழுதைக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இது மாரி நம்ம வந்து என்னைக்குமே நம்மளோட வேலைகள வந்து மத்தவங்க தலையில கட்டக்கூடாது. கட்னோம்னா, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நம்ம தலையில எல்லா வேலைகளும் விழுந்துரும். நம்ம இந்த குதிரை மாரி சுமக்க வேண்டிய நிலைமை ஆயிடும். அதனால குட்டீஸ் எல்லாருமே அவங்கவங்க ஒர்க்க அவங்கவங்க பார்க்கணும். ஓகேயா குட்டீஸ்? இதுமாரி வேற ஒரு கதைகள்ல உங்கள நாங்க சந்திக்கிற வரைக்கும், பாய்.